செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருதாலும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றிடினேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகுகேது பேச்சு. எப்போவுமே ஒரு வருடத்தில் ராகுகேது பேச்சு ஆகும்போது மக்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த கிரக பயிற்சியில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது, என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த வகையில் இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷம், அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் 13ஆம் தேதி, சித்திரை 13ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்துக்கு விஸ்வாச வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய 13ஆம் தேதி மாலை மணி 5:25க்கு. இது சரியான டைம் பார்த்திங்கன்னா ராகு காலம். இது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த ராகு பயிற்சியானது நடக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 எப்போவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ராகு காலத்தில் தான் இந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகு பகவான் எங்கேருந்து பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்திலேருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க, ஆன்டி கிளாக் வைஸ், அதை எதிர் சுற்று வழியாக. அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்ற பிளானட் உங்களுக்கு உபய ராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு, இந்த 13 மாதங்கள் இருந்துட்டு பேச்சு சிற ராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஆகிறாங்க. இந்த ராகுகேது பேச்சு எப்போவுமே 180 பாகை. துலா ராசி, விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். இவங்களுக்கு ராகுகேது பேச்சு 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பயணங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். பயணங்களை குறைச்சிக்கோங்க. அது தேவையில்லாத பயணமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அழைச்சிக்கிட்டே இருப்பீங்க சதா. நீண்ட தூர பயணங்கள், நீண்ட தூரத்துக்கு நீங்கள் வாகனங்களில் 2 வீலரில் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் குறைச்சிக்கணும். ஸோ உங்களுக்கு நீண்ட கால நண்பர்கள் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய காலகட்டம். அதாவது தேவையற்ற பிரச்சனைனா காரணமே இல்லாமல் நீங்களாக ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு துளாராசிக்கு விசாகம் 1, 2, 3 பாதங்களுக்கு மட்டும் உண்டு. ஸோ எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போங்க. யார்கிட்டையும் முரண்டு பிடிக்காதீங்க. மற்றவங்க கருத்துக்கும் செவிச்சாச்சு கொடுங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு பேச வேண்டாம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும். அது சமுதாயத்தில் ஏற்றுக்க முடியாத கருத்தாக இருக்கும். ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் செய்யலாம்னு முயற்சி பண்ணுவீங்க, அதில் சின்ன சின்ன தடைகள் வரும். ஜோதிடர் ஆலோசனையோடு நடந்துக்குங்க. 2025 ராகுகேது பயிற்சி பலன்கள் துலா ராசிக்கு. இந்த விசுவாச வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு, இதுக்கு சரியான ஆங்கில தேதி 2025 மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு மாலை மணி 5:25க்கு சரியான ராகு காலத்தில் இந்த ராகுகேது பேச்சானது நடக்குது. இது துலா ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, துலா ராசி நன்மைகள் பெறக்கூடிய ராசியில் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பான முறையில் துலா ராசி அப்படின்றது நன்மை செய்யக்கூடிய ஒரு ராசியில் தான் வருது. ஸோ முன்னேற்றம் தரக்கூடிய 5 ராசிகளுக்குள்ள துலா ராசி வருது. மேஷம், மிதுனம், துலாம், விருச்சிகம், மகரம், தனுசு, இந்த ராசிகளில் துலாம் நன்மை அப்படின்ற பெறக்கூடிய ஒரு இடத்துல அந்த ராசி அப்படின்றது இடம்பெறுது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த ராகுகேது பேச்சு உங்களுக்கு நன்மையை தான் செய்யுது. என்ன அடிப்படையில் சார்? ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு பேர். இப்போ உங்கள் ராசிக்கு 9ல் குரு, அவர் ராசியை பார்க்குறாரு. அப்போ ராசியை குரு பார்த்தா எல்லாமே சூப்பர். ஏன்னா ராசியை மட்டும் பார்க்க மாட்டார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், ராசி 3ஆம் இடம் 5ஆம் இடம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சுபமான இடங்களை, பார்க்க வேண்டிய இடங்களை குரு பார்க்குறார். அப்போ என்னெல்லாம் நன்மை செய்வார்? எந்தெந்த விதத்தில் நன்மை செய்வார்? ஒரு தவறான வழியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும், நல்ல மனிதருடைய சப்போர்ட் கிடைக்கும், நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். குருனா இறைவனை வழிகாட்டக்கூடிய நபர்களுக்கு பேர் தான் குருன்னு சொல்லுவோம். அவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டி, சரியான நண்பர்கள், சரியான வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் சொல்லுது. ஸோ உங்கள் ராசிக்கு 9ல் குரு அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துலையுமே நெகட்டிவாக சொல்ல முடியாது. இந்த ராகுகேது பேச்சில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த கேது தேவையற்ற அலைச்சல்களையும் தேவையற்ற பயணங்களையும் சரியான தூக்கமின்மையும் சில குழப்பமான சூழ்நிலைகளையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நிம்மதியான உறக்கம், நிம்மதியான தூக்கம், வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இருந்தாலும் சரியான நேரத்துக்கு அந்த பயணத்தின் மூலமாக ஒரு ஆதாயத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துருவாங்க. உங்கள் ராசிக்கு 5 கூடியவருங்க சனி, அவர் 6ஆம் இடத்துல போய் மறைகிறாங்க. இது நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறது நல்லதான். லக்ன சுபர் தான் அவர். 6ஆம் இடத்துல இருக்கும்போது சனி உழைப்பு கிரகம்னு பேர். 6ஆம் இடத்துக்கு உழைப்பு ஸ்தானம்னு பேர்.
அப்போ நீங்கள் வந்து கடினமான உழைப்பை எடுத்து ஜாபுக்கு போகிறவங்க அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான வேலை கிடைக்கும்னு அர்த்தம். 6ஆம் இடத்துல இருந்த ராகு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ மனசில் புதிய சிந்தனைகள், பிரம்மாண்ட யோசனைகள், நல்ல யுத்திகள், நல்ல சிந்தனைகள், ஒரு செயலை அதை குறி வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் பூரா அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை கரெக்டாக அடித்து எடுப்பீங்க. ஸோ வெற்றிக்கான காலகட்டம் துலா ராசிக்கு 2025 ராகு பயிற்சி தாங்க. என்னென்ன விஷயத்தில் வெற்றி? வழக்கு, வம்பு, சொத்து, ப்ராப்பர்ட்டி, இதிலலாம் உங்களுக்கு வெற்றி. ஒரு கேஸ் நடக்குதா, உங்கள் பக்கம் தீர்ப்பாகுங்க. அதுக்காக தானே அதுக்கு கேஸ் போட்டால் நம்ம பக்கம் வெற்றி வரணும்னு தானே நம்ம போட்டிருப்போம். அந்த வம்பு வழக்கில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுக்கு தான் 6ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்காங்க. 6ஆம் இடத்துல ராகு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் ராசியை கேது பார்வை செய்வார். அப்போ ஒரு ஞானத்தை கொடுத்து, ஒரு தெளிவை கொடுத்து, எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடிய அமைப்பு கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசியும் 5ஆம் இடத்தையும் காலத்தில் குரு பார்க்கறதுனால குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் குழந்தை கிடைக்கும். பல வருஷங்கள், 10 வருஷம் சார், 15 வருஷம் சார், நான் வெயிட் பண்ணிட்டேன், போராடிட்டேன், கிடைக்கல, கவலைப்படாதீங்க. இந்த ராகு கேது பேச்சில் அது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா ராகு 5ல் நின்று அதை குரு பார்வை செய்யும் காலத்தில் தான் குழந்தை கிடைக்கும். குழந்தை பிறப்புக்கு ராகுக்கும் குருவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம். அதே மாதிரி திருமணம் நடக்காத பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த 2025 ராகு கேது பேச்சில் திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். சுப நிகழ்ச்சிகள், சுப விசேஷங்கள், நீங்கள் எடுக்க காரியத்தில் முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 85% மேலே நல்ல பலன்கள் தான் இருக்குது. நெகட்டிவாக சொல்கிறதுக்கு பலன்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் மட்டும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அது இல்லைன்னு மறக்க முடியாது. வெளியூர் போகணும்னு நான் சிந்திக்கிறேன் சார் அப்படின்னா அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. வேறொரு குறையும் இல்லை. வெளியூர், வெளிநாடு பயணங்கள் மட்டும் சற்று கவனம் தேவை. விவசாயம் பண்ணக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு அமோகமான விளைச்சல், அற்புதமான வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். ஸோ வியாபாரிகள், இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டம். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்த்தா படிப்பில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும், கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பரான காலகட்டம். நல்ல வாய்ப்புகள் தேடி தேடி வரும். நீங்கள் அதில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கலைத்துறைக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பு. அதே மாதிரி நல்ல ஒரு தன வரவு, பொருளாதார வரவு, உங்களுக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது துளாராசிக்கு நிச்சயம் அந்த காலகட்டத்தில் உண்டு. நெகட்டிவாக சொல்கிறதுக்கு, அதாவது வெளியூர் வெளிநாடு பயணம் மட்டும் வேணாம்னு சொல்லியிருக்கேன். வேறு எல்லா வகையிலையும் பாசிட்டிவான விஷயந்தான். 85% துளாராசிக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. துளாராசிக்கு எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. உங்கள் ராசிக்கு எல்லா விதத்தில், என்ன விதத்தில் பார்த்தாலும் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள் துளாராசிக்கு.